Taste the Daily. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வரும் நிலையில் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட என்ற சொல்லுக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு காட்டாட்சியை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவது தமிழக மக்களை கொதிப்படைய வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால், அஜாக்கிரதையால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட ஆளும் திமுகவினருக்கு கட்சி கொடியின் பெயரால் லைசென்ஸ் வழங்கியுள்ளதால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோடு கொலை, கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்களும் வரிசை கட்டி நிற்பதாகவும், இதை ஊடக பேட்டியில் காவல்துறை அதிகாரியை ஒத்துக்கொள்வது தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறியுள்ளதையே காட்டுவதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் 13 வயது அரசு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் மரணம். மணப்பாறை தனியார் பள்ளியில் 2 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கீழே தள்ளிவிட்ட கொடூரம். வேலூரில் இளம்பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து 6 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் என பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. தமிழக காவல்துறையில் உயர் பதவியில் உள்ள பெண் ADGPA தனது உயிருக்கு பாதுகாப்பில்லை என புகார் கூறுவது, கள்ளக்குறிச்சியில் பெண் VAO மீது சாணி அடித்து தாக்குதல், சிவகங்கையில் காவல் நிலையத்தில் புகுந்து பெண் SI மீது தாக்குதல், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு வன்கொடுமை நிகழ்ந்த சம்பவத்தில் யார் அந்த சார் என்ற உண்மையான பின்புலம் மறைந்துள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதில் பத்திரிகையாளர் காவல்துறை என்று தடம் மாறும் விசாரணை, கிழக்கு கடற்கரை சாலையில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை திமுக கொடி கட்டிய காரில் துரத்தி அச்சுறுத்தியவர்கள் மற்றும் இது குறித்து துப்பு துலக்க வேண்டிய காவல் அதிகாரி 2 வெவ்வேறான பேட்டிகள் அளிப்பதும், தொடர்ந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளி மற்றும் திமுக நிர்வாகிகளின் பேட்டிகளை பார்க்கும்போது உண்மையில் குற்ற வழக்கு விசாரணை நடைபெறுகிறதா அல்லது புனையப்பட்ட நாடகம் அரங்கேற்றமா என்று ஏவல் துறைதான் விளக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை உயர் பதவியில் உள்ள பெண் காவல் அதிகாரி உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி உள்ள நிலையில் பொம்மை முதல்வரின் கைகளில் உள்ள காவல்துறை அதனை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள், வியாபாரிகள், தொழில்துறையினர், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என கொதிப்படைந்துள்ள அனைத்து தரப்பு மக்களும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த காட்டாட்சி தர்பாரை வீழ்த்த உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாத பொம்மை முதலமைச்சருக்கு தனது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இனியாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.